வானதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். இதுக்கு மேலேயே விக்கா ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் கூட பொறுமையும் கிடையாது, உடம்புல தெம்பும் கிடையாது. இந்த வாரமும் விஜய் காவேரிக்கு பிரச்சனை வர மாதிரியே காட்டாமல் பசுபதி பிரச்சனையை ஒரே அடியாக மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு விஜய் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, அதாவது பாட்டி பிரச்சனை, சித்தி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்துட்டு முடிச்சுட்டு விஜய் காவேரி 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும். அந்த மாதிரி எபிசோட்ஸ் மட்டுமே நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கிற விக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சாரதா வந்து கொடைக்கானலில் கால் பண்ணதுமே எல்லாரும் வந்துட்டு ரொம்பவே பதட்டமாயிருவாங்க. அந்த பதட்டத்திலேயே கேப் புக் பண்ணி எல்லாருமே கொடைக்கானலுக்கு ஸ்பீடாக ரீச் ஆயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கேட்பாங்க, ஏன் தான் இவன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான்னு தெரியல, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கொடுக்க வேண்டியதானே, இவன் வேணும்னே விஜய் மேலே கை வைக்கிறது, வீட்டு மேலே கை வைக்கிறது, இந்த மாதிரி ஃபேமிலியாக மொத்த பேத்தையும் வந்துட்டு எமோஷ்னலாக வந்துட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாமா இவனை எதையாவது பண்ணி ஆகணும், நான் இவனை கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போனால் தான் என் ஆத்திரம் அடங்கும், இவன் என்னை சந்தோஷமாக வாழ விடவும் மாட்டான், சாக விடவும் மாட்டான், இவனை விட்டு வச்சிருக்கிறதே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரன் சொல்லுவார், தயவு செய்து நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கா காவேரி, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, நீ டென்ஷன் ஆகிறது உனக்கு நல்லதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக காவேரி வந்து திங்க் பண்ணுவாங்க, ஆமாம்ல மாமா வந்து எனக்காக வந்துட்டு டென்ஷன் ஆக வேண்டாம், உன் உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க, என் வயிற்றில் ஒரு பாப்பா வளர்ந்துட்டுருக்கு, அந்த பாப்பாவே என்னால் சுத்தமாக நினைக்க முடிய மாட்டேங்குது, அவள் ஹெல்த்தியாக வளர்றாளா இல்லையா, என்ன ஆக போகுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல, இப்போ இவ்வளோ வேகமாக வந்துட்டு கொடைக்கானலுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம், ஏற்கனவே வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க ட்ராவல் எதுவும் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் சைடு வந்து ட்ராவலே பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க, இப்போ கொடைக்கானலுக்கு வேறு நம்ம இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கடவுளே வந்துட்டு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, என் குழந்தைய நல்லபடியாக பெற்று நான் கொடுக்கணும், ஏன்னா விஜய்க்கு நான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன், கவலையை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன், இந்த மாதிரி கவலையை மட்டும் அவருக்கு கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அவரால் தாங்கிக்கவே முடியாது, குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, நீதான் சமயம் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி ப்ரே பண்ணிட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் வந்து காவேரி கிட்ட கேட்பாங்க, நான் எதுக்கும் வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லிடுறேம்மா, ஏன்னா விஜய் கண்டிப்பாக சங்கடப்படுவார், இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, பசுபதி வந்து இந்த அளவுக்குலாம் பண்ணிட்டுருக்கான், ஏற்கனவே வந்துட்டு காவேரி உன்னை வந்து மிரட்டிட்டு போனதை நினச்சி வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆனார் விஜய், ஆமாம் மாமா டென்ஷன் ஆகி வந்து பசுபதி வீட்டிலே போய் பசுபதி அடிச்சுட்டு வந்திருக்காரு, வேண்டாம் மாமா நீங்கள் இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், சொன்னால் அவர் ரொம்ப டென்ஷன் ஆவார், கோவத்தில் அவர் ஏதாவது பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் ஆயிரும், ஏற்கனவே அவங்க சித்தியும் பாட்டியும் வந்து மிரட்டியிருக்காங்க, அவர் வந்துட்டு என் மேலே இருக்க பாசத்தில் நம்ம குடும்பத்துக்கு அவன் தொடர்ந்து வந்து தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்கிற வேகத்தில் போய் பசுபதி ஏதாவது பண்ணிடுற நம்மளுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும், நம்ம குடும்ப பிரச்சனையை நம்ம பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாமாம்மா, அவரை தேவையில்லாமல் இந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளே இழுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல குமரன் சொல்லுவார், அதுவும் கரெக்டு தாம்மா, ஏற்கனவே வந்துட்டு அவங்க சித்தி பாட்டியெல்லாம் ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், விஜய் வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து உள்ளே இழுக்கவே வேண்டாம், ஏன்னா வந்து கண்டிப்பாக சங்கட்டமாகும், இருந்தாலும் விஜய் வந்துட்டு கண்டிப்பாக இதை ஏற்றுக்கவே மாட்டார், காவேரிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது ஏன் பிரச்சனையும் கூட தான், காவேரி வேற நான் வேற கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க, காவேரிக்கு எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லுவார், சரி இருந்தாலும் நம்ம வந்துட்டு இப்போதைக்கு வந்து அவர்கிட்ட மறைச்சே வைப்போம், அங்கே போயிட்டு பசுபதி என்ன சொல்கிறான் என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே நிவினுக்கு கால் பண்ணுவார், நிவின் இந்த மாதிரி இந்த பசுபதி திரும்பி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காண்டா, கொடைக்கானலில் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு அதை அவன் வீடு எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு, இப்போ காவேரியோட அப்பா வந்துட்டு இவன் பேரில் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாச்சு, நீங்களாம் வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட ஓவராக பேசி சவுண்ட் விட்டுட்ருக்காண்டா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னென்ன சொல்கிறீங்க, அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவன் அடங்கவே மாட்டான் போல இருக்குது, அவனை ஒரே அடியாக முடிச்சு கட்டினா மட்டும்தானா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும், காவேரி எங்கே இருக்கா, இவன் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டான்னு சொல்லுங்கள், காவேரி ஹெல்த்தியாக இருக்காளா, ஏற்கனவே வந்துட்டு நிறைய பிரச்சனை, இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ப்ரீத் பண்ணி 2 நாளாக வந்துட்டு நிம்மதியாக இருக்கா, திருப்பி அவனோட சேட்டை அவன் ஆரம்பிச்சிட்டானா, அவனெலாம் அடங்கவே மாட்டானா, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரன் சொல்லுவார், சரிடா நீ எப்படி வர, பைக்லையா கார்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் யமுனா கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னேன்னா கண்டிப்பாக அவ்வளோ என் கூட வரேன் தான் சொல்லுவான், நாங்கள் 2 பேரும் கார்லேயே வந்துடுறோம், நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்ற மாதிரி குமரன் கிட்ட கேட்க, நாங்கள் கேப் புக் பண்ணி எல்லோரும் இப்போ போயிட்டுருக்கோண்டா, நாங்கள் இப்போதைக்கு ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடுவோம், நீயும் வேகமாக வந்துரு நிவின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போவாங்க, கேப்லேயே உட்காந்து அழுதுகிட்டே போவாங்க, நம்ம எதுக்கும் அழுகக்கூடாது, நம்ம போல்டாக இருக்கணும், நம்ம போல்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும், எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணணும்னா நம்ம எதிர்த்து நின்னால் மட்டும்தான் முடியும், இவங்கிட்ட கூனி குறுகி நம்ம போகணும், இவன் கண்டிப்பாக வந்துட்டு அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நம்ம திரும்ப நம்மக்கிட்ட வந்து சேட்டை பண்ணுவான், அதனால் வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம போல்டாக இருந்து தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடைக்கானலில் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிடுவாங்க, பேலஸில் வந்துட்டு எல்லாமே காலியாக இருக்கும்னா அங்கே ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்தவங்களையும் வெளியில் போக சொல்லியிருப்பான் இந்த பசுபதி, உள்ளே போனதுமே வந்துட்டு வாங்க வாங்க வாங்க, கண்டிப்பாக உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எல்லோரும் குடும்பத்தோடு வந்துட்டிங்களா, சொல்லுங்கள் என்ன விஷயம், ஏன் திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க, எங்கள் பேலஸில் உங்களுக்கு ஸ்டே பண்ணணுமா,
ஒரு நைட்டுக்கு வந்து 5000 ஆகும். இது ரொம்ப காஸ்ட்லியான பேலஸ். அது போக இந்த பேலஸில் எல்லா வசதியும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். கொடைக்கானல்லையே பெஸ்ட்டு பேலஸ்னால் இதுதான். எந்தெந்த ரெசார்ட்டெல்லாம் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்தாலும் இந்த மாதிரி அளவுக்கு வசதியே வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே குமரன், என்னடா உளறிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, இது எங்கள் வீடு, நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு எங்கள் வீட்டில் எங்களுக்கே வாடகைக்கு விடுறேன்னு சொல்கிறியா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்போ என்ன புதுசாக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, மாமா நீங்கள் என்ன இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, மரியாதையை அவனை பிடிச்சி முதல்ல வெளியில் தள்ளுங்க, நம்ம வீட்டுக்குள்ளே நின்றுட்டு நம்மக்கிட்டே சவுண்ட் விடுறானா இவன் அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, உடனே ராகினி ஆரம்பிப்பாங்க, என்னடி காவேரி ஓவராக சவுண்ட் விடுற, முதல்ல அப்பா என்ன சொல்கிறாருன்னு கேளு, அதுக்கப்புறம் நீ இந்த வாயெல்லாம் பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் காமிச்சு நீங்கள் டேரெக்டாகவே பேசுங்க, இவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி பேசினா தான் புரியும் போல இருக்குது, இவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா, பாரு காவேரி, பாருங்க குமரன் தம்பி, ஏதோ சீட்டு வெத்து பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து மாமா வந்து இந்த எல்லா சொத்தையும் வந்துட்டு இவன் பேரில் எழுதி கொடுத்துட்டாரு, முக்கியமாக இந்த வீட்டை வந்து எழுதி துபாயில் இருக்கும்போதே எழுதி கொடுத்துட்டாரு, மாமா ஏற்கனவே வந்துட்டு இவன்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காராமா, அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாப்பா ஆமாம் அப்படி தான் நடந்தது, உங்கள் அப்பா எப்படி செத்தாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு செத்தாரு, அவர் துபாயில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோலாம் சந்தோஷமாக வசதியாக அனுபவிச்சிங்க, அதெல்லாம் அவன் சம்பாரிச்ச காசுன்னு நினச்சிங்களா, அதெல்லாம் என்கிட்ட வாங்கின கடன், அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் அவன் கைப்பட வந்து எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்டு தான் இது, ஆல்ரெடி வந்துட்டு இந்த வீடே என் பேரில் தான் இருக்குது, என் பேரில் இருக்கிறதும் பார்த்தாதுன்னு செகண்ட் அசட் ஓனராக என் பொண்ணு பேர் இருக்குது, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே காவேரி பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க, வெக்கங்கிட்டவனே நீ அடங்கவே மாட்டியா, எதுக்குடா அப்படிலாம் பண்ணி எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே இது பண்ண அது பண்ண எங்களை டார்ச்சர் எப்படிலாம் பண்ணுமோ பண்ண, இப்போ புதுசாக ஒரு டார்ச்சர் கொடுக்கலான்னு எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு வீடு அது உனக்கு பொறுக்கலையா, எங்கள் அப்பாட்டிருந்து எவ்வளோ ஆட்டையை போட்டு என்னென்னலாம் பண்ண, எவ்வளோலாம் நீ அனுபவிச்ச, எங்கள் அப்பாவை ஏமாற்றி கொலை பண்ணதே நீ தான், பத்தாத குறைக்கு இப்போ எங்கள் வீட்டையும் எழுதி வாங்கலான்னு பார்க்குறியா, இத்தோடு உனக்கு முடிவு கட்டுறனா இல்லையான்னு பாரு, என் புருஷன்கிட்ட மட்டும் சொன்னேன் உன்னை உண்டு இல்லைன்னு அவர் பண்ணிடுவார், நான் ஏதோ பொறுமையாக போயிட்டுருக்கேன், என் புருஷனை வந்துட்டு இந்த பிரச்சனையில் இழுத்து விட வேண்டான்னு, அதை அட்வான்டேஜாக மட்டும் நீ எடுத்துக்கிட்டு ஓவராக பண்ண அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்க டைமில் நிவின் யோசிப்பார், இதுக்கு மேலே நம்ம விஜய் கிட்ட இதை சொல்லாமல் விட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு காவேரி பிரச்சனையும் காவேரி ஃபேமிலி பிரச்சனையும் நம்மளால சரி பண்ணவே முடியாது, இந்த பசுபதி வந்து சரியான ஆளுனா விஜய் மட்டும்தான், பசுபதி வந்து பார்த்து அவன் பயப்படுறானா ஒரே ஆளுனா அது விஜய் மட்டும்தான், விஜய் கண்டிப்பாக கூட்டிகிட்டு நம்ம கையோட போனால் மட்டும் தான் அவனை ஒரே அடியாக ப்ராப்ளமை முடிக்க முடியும், இல்லைனா அவன் அதை வச்சு நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு காவேரியோட சந்தோஷத்தையும் கெடுத்து காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு வந்துட்டு எந்த அஷூரன்ஸும் இருக்காது, இப்படி அன்ஹெல்த்தியாக வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு தான் அந்த குழந்தைய வளர்ந்துட்டுருக்கும், இப்போவே இமீடியட்டாக நம்ம விஜய்க்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி வந்துட்டு விஜய்கிட்ட நடந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இந்த மாதிரி பசுபதி வந்து கொடைக்கானல் வீட்டில் உட்காந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு இது என்னோட வீடு எல்லாரும் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானாமா, விஜய் நீங்கள் உடனே வந்துட்டு வாங்க, நீங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ண முடியும், அது போக உங்களை பார்த்து தான் அவன் கண்டிப்பாக வந்துட்டு பயப்படுவான், நாங்களாம் போய் பேசணுன்னா கண்டிப்பாக அவன் ஓவராக வந்துட்டு சவுண்ட் விடுவான், ஏதாவது ஒன்று மழுப்பி தான் பேசுவான், உங்களுக்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான், நீங்கள் உடனே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நிவின்னு சொல்கிறீங்க, அவன் அடங்கவே மாட்டானா, நேற்றுக்கு தான் போய் அவனை தட்டிட்டு வந்தேன், இப்போ திரும்பவும் இந்த பிரச்சனையா, காவேரி ட்ராவல் பண்ணி அங்கே போயிருக்கலாம், ப்ரெக்னென்சி டைமில் அவள் எதுக்காக ஹில் ஸ்டேஷன் போயிருக்கா, ஏற்கனவே வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு, அவள் பாப்பா வந்து கன்சீவ் ஆகி பாசிட்டிவ் ஆனதுலேருந்து நிறைய பிரச்சனையை மட்டும்தான் நிவின் அவள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கா, அவள் நிம்மதியாக இருந்ததே கிடையாது, ஒரு நாள் கூட நிம்மதியாக அவள் தூங்கினதே கிடையாது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இவன் பிரச்சனையை ஒரே அடியாக முடித்தா மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் சேர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நிவின் சொல்வார், விஜய் நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும், பசுபதி மட்டுமே உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது, நீ உங்கள் வீட்லேயும் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் வீட்டில் பிரச்சனையா, எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை வெண்ணிலா, அவளையும் வந்துட்டு அனுப்பி விட்டுட்டேன்ல, இதுக்கு மேலே என்ன பிரச்சனை நிவின் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சித்தியும் பாட்டியும் தான் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா சேர்ந்து இருந்தீங்கன்னா பசுபதினால உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது, காவேரியும் நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக பிரிஞ்சே ஆகணும்னு உங்களோட சித்தி வந்து வீட்லேயும் சொல்லிட்டு போயிருக்காங்க, கோவிலில் வச்சு காவேரி கிட்ட பாட்டியும் பேசியிருக்காங்க, அதனால தான் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க, அத்தை வந்துட்டு ஒத்துக்கிற மாதிரி தான் இருந்தாங்க, கடைசியில் சித்தியும் பாட்டியும் இப்படி பேசினங்காட்டி ஒரே அடியாக முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போவே எனக்கு டவுட் ஆச்சு நிவின், இதுவாக தான் இருக்கணும், ஏதாவது பாட்டி சொல்லியிருப்பாங்க, பாட்டி சொன்னதை கேட்டு தான் வந்துட்டு காவேரி இந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிட்டான்னு, கண்டிப்பாக நான் அதை என்னங்கிறத பார்த்துக்கிறேன், என்ன மீறி வந்துட்டு என் குடும்பத்தில் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணிட மாட்டாங்க, அது போக என்னோட சந்தோஷமே காவேரி தாங்கும் போது இவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க, காவேரி இல்லைன்னா வந்துட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேங்கிறது இவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் பாட்டியையும் தாத்தாவையும் சித்தியும் சமாதானப்படுத்த வேண்டியது என் கடமை, என்னோட பொறுப்பு, அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு சப்பா மேட்டர் நிவின், நான் முதல்ல வந்துட்டு இந்த பசுபதிக்கு வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் வந்து
வாழ்க்கை ஃபுல்லாக வந்துட்டு காவேரினால் நிம்மதியாக இருக்க முடியும். காவேரி மட்டும் இல்லை, காவேரி ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் எல்லாமே வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவன் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரச்சனை தான். நான் உடனே டேரெக்டாக வரேன், நீங்களும் போயிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் விஜய் நானும் போயிட்டு தான் இருக்கேன், ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறேன், நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சீக்கிரமாக வந்துடுறேன், நான் ஸ்பீடாகவே வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகிறதுக்குள்ளே நான் அங்கே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் அங்கே போயிட்டுருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உடனே பசுபதி வந்து, சரி நீ முடிஞ்சா நீ உன் புருஷனை வர சொல்லு பார்த்துக்கலாம். ஏற்கனவே வந்துட்டு போலீஸில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் நான் பண்ணியாச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்டயே பேசிகிட்டு இருக்கேன். கோர்ட்டில் நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், உங்ககிட்டலாம் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அது போக உன் புருஷனே ஒரு ரவுடி பையன், அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா? நான் எதாக இருந்தாலும் அஃபிஷியலாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், முதல்ல நீங்கள் வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அரை மணி நேரம் இரு, நீ இப்படியே பேசிட்டு என் புருஷனை நான் இங்கேயே வர வச்சு உனக்கு ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். இதுக்கு மேலே நான் விஜய் கிட்ட சொல்லாமல் இருந்தேன்னா என்னை விட முட்டாள் யாருமே கிடையாது. அம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் விஜய் இப்போ வர வைக்க தான் போகிறேன். விஜய் வந்தால் மட்டும்தான் இவனை அடக்க முடியும். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நம்ம அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்து கட்டின வீடு வந்து நம்மளுக்கு வேணும், நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னா இவனை வந்துட்டு ஒரே அடியாக முடித்தா மட்டும்தான் நம்மளால் முடியும். நான் இப்போவே வந்துட்டு என் புருஷனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவினே கால் பண்ணி காவேரி கிட்ட சொல்லிடுவாங்க, நானே ஏற்கனவே வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டேன், நீ வந்து விஜய் வந்துட்டு தான் இருக்காரு, நீ எதுக்கும் வந்துட்டு ஃபீல் பண்ணாத, எதுக்கும் நீ ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, கொஞ்சம் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக பொறுமையாக இரு காவேரி, நீ எதுவும் அவசரப்பட்டு பசுபதி கிட்ட பேசிடாத, நாங்கள் வந்து பேசிக்கிறோம், நீ பேசி உன் மேலே கை வச்சு இல்லை ஏதாவது அவன் பிரச்சனை பண்ணிட்டானா உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு தான் பாதிப்பாகும், நீ கொஞ்சம் பொறுமையாகவே இரு காவேரி, நாங்கள் இப்போ வந்துடுறோம். விஜய் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவரில் நீ ரீச் ஆயிடுவார், அது வரைக்கும் நீங்கள் வெளியில் கூட வந்து வெயிட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட வந்து வாயை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிவினும் வந்துட்டு அந்த விஷயத்தை காவேரி கிட்ட கன்வே பண்ணிடுவார்.